தலைவர், முன்னாள் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் சி கிருஷ்ணன் அவர்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதிலே அங்கம் வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டிருக்கின்றேன். எனக்கு ஒதுக்கியுள்ள சின்னமான இரட்டை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2021 வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நின்ற பொழுது நம்முடைய எட்டிப்பள்ளி கிராமத்திற்கு வந்து வாக்குகளை சேகரித்தேன். இங்கே இருக்கின்ற கழக தோழர்களும் கூட்டணி கட்சி நண்பர்களும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார்கள். அப்படி சேகரித்து 3000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தீர்கள். அப்படி வெற்றி பெற செய்த பின்பு இந்த 5 ஆண்டு காலம் இந்த கிராமங்களில் ஏதாவது நல்ல நிகழ்ச்சி ஆனாலும் சரி, துயர நிகழ்ச்சி ஆனாலும் சரி, கோயில் நிகழ்ச்சி ஆனாலும் சரி, எந்த நிகழ்ச்சி அழைத்தாலும் ஓடி வந்து உங்களோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறேன். முடிந்த அளவில் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து நம்முடைய தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பிலே இருந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்னும் கூடுதலான பணிகள் செய்ய முடியும். நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையிலே அரசிடத்திலே பல்வேறு கோரிக்கை வைத்தாலும் கூட அந்த கோரிக்கையில் அவர்கள் நிறைவேற்றவில்லை. வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்டேன். ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் கல்லூரி இல்லையோ அந்த சட்டமன்ற தொகுதிக்கு கல்லூரி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் 2 முறை சட்டமன்றத்திலே முதலமைச்சர் இருக்கையிலே அமர்ந்திருந்த போதே இந்த கோரிக்கை வைத்தேன். அப்பொழுது அந்த கல்வித்துறை அமைச்சராக இருந்த திருவாளர் பொன்முடி அவர்கள் நிறைய கேட்டிருக்கிறார்கள், நிதிநிலைக்கு ஏற்ப செய்யப்படும் என்று சொன்னார்கள். அப்படி நிதிநிலைக்கு ஏற்ப செய்யப்படும் என்று சொன்ன அமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற தொகுதிக்கு கல்லூரி கொடுத்தார்கள். ஆனால் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு அவர் இறுதி வரை கொடுக்கவில்லை. நான் இப்பொழுது நம்முடைய எட்டிப்பள்ளி கிராமத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். உங்களுடைய ஆசையோடு வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சரானால் முதல் ஆண்டிலேயே வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதியை நான் இங்கே கொடுக்க விரும்புகிறேன்.